வணக்கம் பாண்டே. நீங்க சொல்லுங்க இப்போ திமுகவுல செயல் தலைவராக தற்போது வந்து மு.க. ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருக்காரு. பொதுக்குழுவுல வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. இது வந்து அரசியல்ல தமிழக அரசியல்ல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? திமுகவை பொறுத்தவரை திமுக தொண்டர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க பாண்டே? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறுல மிக முக்கியமான நிகழ்வு இன்று நடந்திருக்கிறது. அல்தாஃப். திராவிட முன்னேற்ற கழகத்துல செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடையாது. அவங்க தலைவர், பொதுச் செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள், பொருளாளர், செயலாளர், தலைமை நிலைய செயலாளர்கள் அப்படின்னு தான் இருக்குதே தவிர செயல் தலைவர்ங்கிற ஒரு பதவி கிடையாது. அதனால திரு ஸ்டாலின் அவர்களுக்காக இன்னைக்கு வந்து அந்த திமுகவுடைய விதி 18 வந்து திருத்தம் செய்யப்பட்டு அந்த கட்சியுடைய செயல் தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஏற்கனவே அவர் வந்து இளைஞரணி தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே பொருளாளராக இருக்கிறார். தற்போது மூன்றாவது மிக முக்கியமான பதவியாக செயல் தலைவராகவும் இருக்கிறார். ஏற்கனவே ஆட்சியில் இருந்தபோது அவர் துணை முதலமைச்சராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட தலைவரும் முதலமைச்சர் இந்த இரண்டு முக்கியமான பதவிகளாக, ஆட்சியில் முதலமைச்சர், கட்சியில் தலைவர், இந்த இரண்டு முக்கியமான பதவிகளை தவிர கிட்டத்தட்ட அத்தனை பதவிகளுமே வைத்தவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இதற்கு அவர் முழுமையாக தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டிருந்தார் என்பதுதான் நம்ம வரலாறு சொல்லக்கூடிய விஷயம். நேற்று வரை அவர் வந்து திமுகவுடைய தலைவருடைய வாரிசு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே கொண்டவராக இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் என்னெல்லாம் செய்தார்களோ, என்னென்னலாம் தியாகம் செய்தார்களோ, என்னெல்லாம் உழைப்பை காட்டினாலோ அத்தனையுமே அவரும் கொண்டவராக இருந்தார். அவர் வந்து அவர் குடியிருந்த பகுதியில சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு இது போன்ற பகுதிகளில் கீழே இருந்து ஒன்றியத்திலிருந்து, மன்றத்திலிருந்து, கட்சியுடைய இளைஞரணியிலிருந்து, மாணவர்களிருந்து அத்தனை பொறுப்புகளுமே இருந்து முழுக்க முழுக்க அந்த தொண்டர்களால் இன்று அவர் தளபதி என்று அழைக்கப்படுகிறார் அல்லவா, அந்த பட்டத்துக்கு ஏற்ப கீழிருந்தே அடிப்படையான பணிகள் இருந்தே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். மிசா காலத்தில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். எமர்ஜென்சி காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துல பல பேர் தங்களுடைய பெயருக்கு பின்னால இன்னைக்கும் வந்து மிசா அப்படிங்கறத ஒரு பட்டம் போலவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி இல்லாம இவர் வந்து மிசால இருந்தாரு. இவரை காப்பாற்றுவதற்காக சிட்டி பாபு என்பவர் சிறையில வந்து உயிரிழக்க நேர்ந்த காவல்துறையினருடைய தாக்குதலால கடுமையான பாதிப்புக்குள்ளான திரு சிட்டி பாபு அப்படிங்கிறவர் உயிரிழக்க நேர்ந்தது அப்படிங்கிறத வரலாறு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கடுமையான தாக்குதலுக்குள்ளானவர் முழுமையான அது மற்றவர்களை ஒருவேளை ஒரு விமர்சகர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ மற்ற ஊடகவியலாளர்களோ யாரும் விமர்சனம் வைப்பார்கள். ஆனால் திரு அழகிரியோ, திருமதி கனிமொழியோ, திரு தயாநிதி மாறனோ மற்றவர்களை வந்து ஒரு வாரிசு அரசியல் என்று சொன்னாலும் ஒரு அது அவர்களுக்கு கடுமையான பணியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் கூட விமர்சனத்துக்கு அவர்கள் உள்ளாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆரம்ப காலம் தொட்டே முழுக்க முழுக்க கட்சி அடிப்படையில் இருந்து கீழே இருந்தே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தால் இந்த வாரிசு அப்படிங்கிற அந்த வளையத்துக்குள்ள இருந்து வெளியே வந்தவராக முழுக்க முழுக்க கட்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவராக இருக்கிறார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில அவர் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இந்த கட்சியுடைய பொருளாளராக தற்போது இருக்கிறார். இந்த கட்சியுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். இந்த கட்சியுடைய செயல் தலைவராக தற்போது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விதி 18 திருத்தப்பட்டு செயல் தலைவராக இருக்கார். இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தது பேராசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். அன்பழகன் அவர்கள் கட்சியுடைய பொதுச்செயலாளர் இருக்கிறார். பொதுச்செயலாளர் பதவி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லா கூட்டங்களும் பொதுக்குழு உட்பட அத்தனை விஷயமே அறிவிக்கக்கூடியதும் கூட்டக்கூடியதும் நீக்கம் சேர்த்தம் எல்லாமே பொதுச் செயலாளர் பேர்ல தான் நடக்கும். அவர் தான் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார் அப்படிங்கிறது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்தாக அவருக்கு பார்க்கப்படுகிறது. அதே போல துரைமுருகன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நீண்ட முக்கியமான தலைவர், திமுக தலைவருக்கும் திமுகவுடைய பொருளாளருக்கும் இருவருக்குமே இணைப்பு பாலமாக செயல்படக்கூடியவர், மிக முக்கியமான பொறுப்பை அவரும் வந்து வழிமொழிந்திருக்கிறார். ஏகமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. இந்த விதி திருத்தப்பட்டு செயல் தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது அவருக்கு நீண்ட நெடுங்காலமாக டியூ என்று சொல்லுவோமே காத்திருந்த ஒரு பதவி பொறுப்பு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2006-11 ஆட்சியில திருநெல்வேலியில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. திருப்புமுனை மாநாடு என்று அழைக்கப்பட்டது. அப்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி தலைவர் பதவி அல்லது செயல் தலைவர் பதவி கொடுக்கப்படும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இளைஞரணி சார்பாக திருப்புமுனை மாநாடு நடத்தப்பட்டது. அவருக்கு வந்து நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து அது நடக்கும் என்று திரு கருணாநிதி அவர்கள் இது வந்து ஏற்கனவே முன்னாடி அறிவித்திருந்தார். ஆனால் அப்ப நடக்கல. பல முறை இது வந்து விஷயங்கள் பேசப்பட்டது. இந்த மாதிரி மாற்றப்படணும் கொண்டு வரப்படணும்னு. இன்னைக்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் முழுமையான ஆக்டிவோட தான் இருக்கிறார். அவர் வந்து மருத்துவமனைக்கு சென்று வந்த பிறகும் கூட அவர் இருக்கிறார். ஆனால் கட்சி பணியை நேரடியாக எடுத்துச் செல்வதற்கு இன்னமும் வேகம் தேவைப்படுவதனால் திரு ஸ்டாலின் அவரிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தலைவராக திரு கருணாநிதி அவர்கள் நீடிக்கிறார். செயல் தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கார். 2014 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் யார் யார் இருக்கலாம், எத்தனை தொகுதிகள் யார் யாருக்கு வழங்கப்பட வேண்டும், எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை அவர் தான் மேற்கொண்டிருந்தார். நாம் அவருடைய நேர்காணல் செய்த போது இந்த 2014, 2016, 2011 சட்டமன்ற அத்தனையுமே அவருடைய பங்களிப்பு அதிகமா இருப்பதை நாம் பார்க்க முடியுமா?